இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் மீண்டும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் யோபு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யோபுவனுடைய மனைவி யோபுவை பார்த்து சொல்லுகிறார், ஏன் என்னுடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிறீர்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். உத்தமத்துல ஏன் உறுதியா இருக்கிறீரு? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இந்த வார்த்தைய யோபு கேட்ட உடனே சொல்ற, நீ பைத்தியக்காரி பேசுற மேல பேசுற, தேவன் கையில நன்மை பெற்று நான் தீமையை பெற வேண்டாமா? உடனே யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யல சொல்றா, ஐயா ஏயா உயிரோடு இருக்கிறது? ஏன் அப்படி சொன்னா, அவ்வளவு பாடுகள். யோபுவை குறித்த வேதம் சொல்லுகிறது, உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவரை குறித்து சொல்லி இருக்கிறது, அவர் உத்தமன், இரண்டாவது சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒருவன். ஆனா இவருடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட பிரச்சனை, இவருடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட போராட்டம், இவருடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட நெருக்கம், இவருடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட உபத்திரவம், இவருடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட பாடுகள், எல்லாத்தையும் யோபு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். யோபு அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது கூட ஒருத்தன் உதடுகளினால பாவம் செய்யல, உத்தமத்துல உறுதியா இருக்கிறார். அன்னைக்கு தேவன் ஆசீர்வதிச்சாரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சார், ரைட்? இன்னைக்கு அவருடைய கையில் அன்னைக்கு நன்மையை வாங்கணும்ல, தீமையை வாங்க வேண்டாமா? உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இன்னைக்கு உங்க உதடுகள் வார்த்தை எப்படி இருக்குதுங்க? வாழ்க்கையில சின்ன பிரச்சனை தான் வந்திருக்கும், ஐயையோ ஆண்டவர் என்ன கை விட்டுட்டாரு, கர்த்தர் என்ன கை விட்டுட்டாரு, வாழ்க்கையில பெரிய பிரச்சனை எனக்கு வந்துட்டு, நான் ஒடிஞ்சு போயிட்டேன், எல்லாம் இழந்து போயிட்டேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த நெருக்கம், எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த உபத்திரவம், தேவன் என்னை கைவிட்டுட்டாரு. இன்னும் சில மகா பரிசுத்தவான்கள்லாம் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, தேவன் பிசாசின் கையில கொடுத்துட்டாரு, பிசாசின் கையில ஆண்டவர் கொடுக்க இந்த பூமியில வந்து உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினாரு. இல்லங்க, உங்களை விட உங்க வாழ்க்கை, உங்க சரீரம், உங்க குடும்ப சூழ்நிலைய நீங்க அக்கறைப்படுறதை விட பல மடங்கு தேவன் உங்கள் மேல் அக்கறை உள்ளவர். என்ன, அவருடைய உங்களோட தகப்பன் பல மடங்கு உங்கள் மேல் அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர். ஆனா நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் என்ன தள்ளி விட்டுட்டாரு, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல, கர்த்தர் எனக்கு உதவி செய்யல. இல்ல இல்ல, உங்க உதடுகளில் வரக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை வருது? ஆமா, எனக்கு எப்பவும் ஒரே பாடுதான், ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன், பைபிள் வாசித்து என்னத்தை கண்டேன், உபவாசம் பண்ணி என்னத்தை கண்டேன். இல்லங்க, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் வைத்திருப்பார். அதை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார், அதை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார், அதனுடைய வாழ்க்கையில நிறைவேறும். தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு நீங்களும் தடை, முறுமுறுப்பு வாழ்க்கையில, அது இல்ல இது இல்ல, எனக்கு அப்படி பிரச்சனை, எனக்கு இப்படி பிரச்சனை. சில ஆட்கள் இருக்காங்க, ஐயோ அவங்கள சமாளிக்கிறதே மிகப்பெரிய கஷ்டம். எப்பவும் உங்களுக்கு வியாதி, வாழ்க்கையில எப்பவும் வியாதி. ஒரே டாக்டரை பார்க்க தான் போவாங்க, டாக்டர் பார்த்தா வியாதின்னு சொன்னா பரவாயில்லையே, ஆனா டாக்டர் சொல்லிவிட உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, சரி இந்தாங்க மாத்திரை தாரேன் போடுங்க. உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும், மனல ஸ்ட்ரெஸ் இருக்கு, அந்த ஸ்ட்ரெஸ் போறதுக்கு மாத்திரை தாரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பி விடுவாங்க. மனம் இருக்கும், மன அழுத்தம் அது போகட்டும், நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. சிலருக்கு எப்பவும் முறுமுறுப்பு,
ஐயோ எனக்கு அவ வீட்டுல அது இருக்குதே, இவன் வீட்டுல இது இருக்குதே, எனக்கு அது இல்லையே, அவன மாதிரி நான் நல்லா இருக்க முடியலையே. முறுமுறுப்பு வாழ்க்கையில் திருப்தி இல்லை. ஆனா யோபு அப்படி எந்த ஒரு வார்த்தையும் பேசல. பெரிய கோடீஸ்வரன், ராஜா, அஸ் அ கிங், கிழக்கத்தை புத்திரர் எல்லாரிலும் பெரியவர். ஆனா ஒரு வார்த்தை கூட எனக்கு என்னை தேவன் ஏன் இப்படி வைத்தார் அவர் கேட்கல. நோ கொஸ்டின். எந்த ஒரு கேள்வியும் யோபு கேட்கவில்லை. அக்செப்ட் லார்ட், ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே. இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? ஏற்றுக்கொள்கிறீர்களா? சில வேளைகளை தேவன் சிட்சிக்கும் போது பொறுமையாய் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? வனாந்திரத்திற்குள் தேவன் உங்களை நடத்தும் பொழுது பொறுமையாய் அதற்குள் கடந்து போவதற்கு விரும்புகிறீர்களா? இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், இல்ல தேவன் நான் விரும்புறபடிதான் என்ன தேவன் நடத்தணும், அப்படி தேவன் நடத்த முடியாது, அவர் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் விரும்புகிறபடிதான் நீங்க நடக்கணும். நீங்கள் விரும்புகிறபடி தேவன் உங்களை நடத்த மாட்டார். அப்படி நடத்த வேண்டியதற்கு தேவனுக்கு அவசியம் இல்லை. நீ தேவன் எப்படி விரும்புகிறாரோ அப்படிதான் நீங்க நடக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதான் கிறிஸ்தவ அனுபவம். தேவன் விரும்புகிறபடி நீங்க நடக்கீங்களா? யோபு தேவன் விரும்புகிறபடி நடந்தார். கர்த்தர் விரும்புகிறபடி நடந்தார். ஆண்டவர் விரும்புகிறபடி நடந்தார். நீங்க யார் விரும்புகிறபடி நடக்கிறீங்க? மனிதன் விரும்புகிறபடி நடக்கீங்களா? மனிதன் விரும்புகிறபடி நடக்கீங்களா? யோசித்து பார்க்கணும். மனிதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா தேவனுக்கு நீங்கள் பகையாளி. தேவன் விரும்புகிறபடி வாழ நினைச்சீங்கன்னா அவர் உங்களை நடத்துவார். ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி நான் நடக்க உதவி செய்ய ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி நான் வாழ உதவி செய்ய ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் உங்களை நடத்துவார். அவர் உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்வார். யோபு தேவன் தன்னை எப்படி நடத்த சுத்தமாயிருந்தாரோ அதற்கு தன்னை பரிபூர்ணமாய் முழுமையுமாய் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்ந்தார். ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை, உங்க அனுபவம், உங்க சூழ்நிலைக்கு எப்படி இருக்கு? தேவன் விரும்புகிறபடி நீங்கள் வாழ்கிறீர்களா? கர்த்தர் விரும்புகிறபடி நீங்க வாழ்றீங்களா? ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி என்ன நடத்த, எப்படி நான் வாழணும்னு சுத்தமா இருக்கிறீரோ அப்படி நான் வாழ்வதற்கு உதவி செய்ய கேட்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் விரும்புகிறபடி நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்யும். நீர் எப்படி நாங்க வாழணும்னு விரும்புகிறீரோ அப்படி நாங்க வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.